இங்க ஒருத்தன் மேரி இருக்க பண்ணை வீட்டுக்கு தனியா வரான். இவனால ஆபத்து வருமோன்னு சொல்லி ஒரு டிராக்டர் எடுத்து அவன் மேல ஏத்த போறா. ஆனா அவன் கொஞ்சம் கூட பயப்படல. கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவனால ஏதோ பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி. அவன் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் அந்த பண்ணை வீட்டை வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்றான். மேரி அவன் காருக்குள்ள ஒரு வாக்கி டேக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். அங்க ஒரு ஸ்னைப்பர் எடுத்து கரெக்டா கார் போகும்போது டயர்லயே சுட்டுருவா. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி உண்மையை சொல்லுன்னு சொல்றா. அவனும் ஸ்னைப்பர் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். இவளும் கன்ஃபார்ம் பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பின்னாடி போய் சுட்டுருவா. அவனோட காரையும் எரிச்சிருவா. இவ ஒரு எக்ஸ் மிலிட்டரி. இதுக்கு மேலதான் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அவளோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடுறா. அவ கிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் எடுத்து சேஃப்டியா வைக்கிறான். அப்போ ஒருத்தன் ஃபிளைட்ல இருந்து குதிக்கிறான். மேரி பொண்ணு இருக்க இடத்தனைக்கு காலையில ஹெலிகாப்டர் போறத மேரியோட பொண்ணு பாக்குறான். உடனே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வண்டியில கிளம்பிடுவான். ஆனியோட லவ்வர் அங்கதான் இருப்பான். அங்க ஒரு ஸ்னைப்பர் அவனை கொன்றுவான். இங்க மேரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. வீட்டை சுத்தியும் ஃபுல் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க. ஆனிக்கு அவங்க அம்மா மிலிட்டரின்னு தெரியாது. எப்படியும் வீட்டுக்குள்ள போயிருவான். கரெக்டா ஆனியை பார்த்து சிரிக்கும் போது ஒரு ஸ்னைப்பர்ல வச்சு அடிச்சிருவான். அங்க இருக்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுறாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. அந்த இறந்தவனை ஜன்னல் வழியா காமிச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அவங்க டீம்ல ரெண்டாவது ஒரு ஆள் இருந்துருவான். மேரி ஒரு சூட் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவா. ஆனா அந்த ஸ்னைப்பர் இப்படியே கண்டுபிடிச்சிருவான். அந்த ஸ்னைப்பர் வேற யாரும் கிடையாது, மேரியோட ஹஸ்பண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு அவரோட பொண்ணை கூட்டு போறதுக்காக தான் இப்படி வந்திருக்கான். மேரி அவன்கிட்ட கெஞ்சரா, தயவு செய்து என்னோட பொண்ணை கேட்காதன்னு சொல்லி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு புல்லட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிருவான். முடிஞ்சா என்ன கொன்னுக்கன்னு சொல்லி. இவனும் ட்ரை பண்ணுவான். ஆனா அவனை பார்க்க கூட முடியாது. ஆனா ஹான்ஸுக்கு சான்ஸ் கிடைச்சும் அவனை கொல்ல மாட்டான். ஆனி வேற வழி இல்லாம ஒரு புல்லட் ப்ரூஃப் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே நடந்து போறா. அவளை பாதுகாக்கிறதுக்காக மேரியும் போறா. இதை பார்த்த ஹான்ஸுக்கு மனசு மாறிடுது. தன்னோட பொண்ணு மேரி கிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி அவனே பின்வாங்கிடுவான்.